ரொம்ப தவறு சார். முதல்வர் அவரை கூப்பிட்டு கண்டிச்சதா தகவல் வரணும். அவரை மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு கூட்டணியில் இருக்கிறதுனாலே நாங்கள் வாய்ப்பொத்தி மௌனியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான். அதற்கு பிறகு நீங்கள் என்ன வேண்டுமானாலும் பேசுவோம். அதுவும் நாங்கள் நடமாடும் தெய்வமாக வாழ்ந்துவிட்டு மறைந்து போன எங்கள் இயக்கத்தினுடைய மாபெரும் தலைவனை நீங்கள் இழிவுபடுத்துவதற்கு கூட நீங்கள் மன்னிப்பு கேட்க சொல்ல மாட்டீர்கள் என்று சொன்னால் அதன் பிறகு என்ன கூட்டணி? இந்த கேள்வி என்னுள்ளே எழுந்து கொண்டே இருக்கிறது. நம் கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதற்காக நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் பொறுத்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. காமராஜர் ஒரு தடவை சொன்னார், காங்கிரஸ் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது பதவிக்காக அல்ல. பண்டிதர் ஜவஹர்லால் நேரு இந்த இந்தியாவினுடைய முதல் பணக்காரனாக இருந்தவன். 9 ஆண்டுகள் சிறையிலே இருந்தார். பிரதமராக வேண்டும், பிரதமராக வருவோம் என்று அவர் சிறைக்கு போகவில்லை. நானும் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தேன், முதல்வராக ஆவேன் என்று போகவில்லை. இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த இந்திய நாட்டு மக்களுக்கு பேச்சுரிமை, வாக்குரிமை, எழுத்துரிமை வேண்டும் என்பதற்காக போராடினோம். கொடுஞ்சிறையிலே சிறையை அனுபவித்தோம். அதற்காகத்தான் நாங்கள் உடைத்தோமே தவிர முதல்வராக வருவோம், பிரதமராக வருவோம் என்றெல்லாம் வரவில்லை என்று சொன்னார். ஆகவே நான் முதல்வருக்கும் சொல்லுகிறேன், இந்த காங்கிரஸ் இயக்கம் பதவிக்காக, அதிகாரத்திற்காக ஆசைப்பட்ட இயக்கம் அல்ல என்பதை நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் பதவிக்காகவோ அதிகாரத்திற்காகவோ சுகத்திற்காகவோ அனுபவிப்பவர்கள். காங்கிரஸ் என்று சொன்னாலே அடுத்த பெயர் அதற்கு எளிமைதான். எங்கள் கட்சியிலே மிகப்பெரிய கணக்காரன், ஆடம்பரம், பட்டோடம்பரம் இருப்பவன் எவனும் கிடையாது. ஒரு கவுன்சிலரானவன் 5 கார் வச்சுக்கிறவனா எங்கள் கட்சியில் கிடையாது. ஆகவே நீங்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்க சொல்ல வேண்டும். முதல்வரை நான் கேட்டுக்கொள்கிறேன். இல்லாவிட்டால் இது காங்கிரஸ்காரர்கள் இது தொடர்ந்து அந்த வலைதளங்களிலே சிவாபு அவர்களை பேசிக்கொண்டு தான் இருப்பார்கள். நாங்களும் அது மன்னிப்பு கேட்காவிட்டால் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்று இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.